உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். வேர்ல்ட் சாம்பியன் யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு. அதனால இந்த மேட்ச் வின் பண்ணிவிட்டு இந்த கோல் அச்சீவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்து இன்னும் லைக் 2 மணி நேரம் மாதிரி தான் ஆச்சு. பட் ஆனால் எவ்வளோ இந்த கண்ட்ரிக்கு நம்ம தமிழ்நாடுக்கு எவ்வளோ இது பெருமையாக இருக்குன்னு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற டைம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் தான் எனக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன மாதிரி இது எனக்கு ஒரு ரொம்ப லைக் பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த கேமில் லைக் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, நிறைய எமோஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ் இருந்தது. அதனால எனக்கு அந்த 14th கேம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் அந்த வின் வரும்போது நான் ஆல்ரெடி டை பிரேக் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரியும் போது லைக் அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப லைக் ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. அண்ட் என்னோட என்னோட மெசேஜ் எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ நான் இதை என்ஜாய் பண்ணாமல் பண்ணேன்னா இது பண்ணுறது எதுவும் பாயிண்ட் இல்லை. ஸோ த ஒன்லி அட்வைஸ் would be to like என்ன பண்ணுறீங்களோ அதை என்ஜாய் பண்ணுவேன். செஸ் பிளேயர்ஸ்க்கு செஸ் இஸ் பியூட்டிஃபுல் கேம். லைக் அது நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எப்போவுமே க்யூரியஸாக இருந்தேன். எப்போவுமே செஸ்ஸை லவ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக லைக் ப்ராசஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ரிசல்ட்ஸும் கரெக்டாக இருக்கும். Yeah, my target has always been like to become the best player in the world. And when I was a kid, world champion world champion is a very important step towards the dream. But still, it's clear that there are a lot of strong players, and I still have a lot of improvement to do. And players like Magnus, they keep motivating me to work harder. And although this is a big achievement, I know it comes at a very young age. I think that it's still a very very long way to go. And my goal is to keep enjoying chess and to have a very long career, and hopefully to one day to become the best player. கண்டிப்பாக அது ஒரு டிஃபிகல்ட் மொமெண்ட் தான். பட் ஆனால் லைக் 14th கேம் மேட்ச்சில் கண்டிப்பாக இந்த சின்ன செட்பேக்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். அது லைக் அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாகவும் இருந்தேன். ஃபர்ஸ்ட் கேம் பிகாஸ் ஆஃப் த லைக் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் டைம் போய் ஆடுறோன்றதுனால கண்டிப்பாக அந்த நர்வ்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த நர்வ்ஸ் லைக் அந்த கேமில் நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன், கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிட்டு. லைக் ஐ வாஸ் மேக்கிங் லைக் நிறைய நல்ல டெசிஷன்ஸ் நான் பண்ணல. ஸோ எனக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் ஐ வாஸ் ப்ரிப்பேர். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்கேரியாக தான் இருந்தது அந்த மொமெண்ட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் ஐ காட் இன்டு லைக் செகண்ட் கேம் ட்ரா பண்ணிவிட்டு தேர்ட் கேம் ஐ பிளேட் அ குட் கேம் அண்ட் அந்த ரிதம் வந்தோன்னே எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் பொறுத்த வரைக்குமே கவர்மெண்ட் டை பிரேக்கர் வரையும் கொண்டு போய் எதிராளியை 14வது நீங்கள் எப்படி சாத்தியப்படுது?
பொறுத்த வரைக்கும் டை பிரேக்கர் வரைக்கும் கொண்டு போவார். நீங்க 14வது ரவுண்ட்லயே அவர் வந்து எனக்கு அது லைக் டை பிரேக் போக சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த லெவலில் இந்த மாடர்ன் செஸ் ஹை லெவலில் ஆடும்போது ஒரு வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓப்பனிங் ப்ரிப்பரேஷன் நிறைய டீப்பாக இருக்கும். அப்புறம் ஆப்போனண்டோட டிஃபென்ஸும் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் ஒரு கேம் வின் பண்ணுறதே கஷ்டமான விஷயம் இந்த லெவலில். ஸோ அதனால் டை பிரேக்ஸ் போகும்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் 14 கேம்ஸ்ன்றதுனால எனக்கு சான்சஸ் வரும்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஃபஸ்ட் ஹாஃப் அப்போ நான் இந்த டை பிரேக்ஸ் பற்றி நான் யோசிக்கல. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.